1 கொரிந்தியர் 6:20 கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஏன் கர்த்தரை மகிமைப்படுத்தணும் சொல்லுங்க? ஓகே, உங்க சரீரத்தினாலும் உங்க ஆவியினாலும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கன்றாரு. ஏன் மகிமைப்படுத்தணும்? உலகத்தாரை போல நாமளும் இருக்கலாம் தானே. ஏன் சர்ச்சுக்கு வரணும்? ஏன் நேர கணக்கில் ஆராதிக்கணும்? ஏன் இங்கே வந்து உட்காந்து ஒரு ஆள் பேசுறது கேட்கணும்? எதுக்குங்க? இது எல்லாமே தேவன் ஒரு ரகசியத்தை உள்ள வச்சிருக்கார், ஒரு மறைப்பொருளை வச்சிருக்கார் இல்லையா? ஏன் அதை செய்யணும்? பதில் அதே வசனத்தில் இருக்கு. ரைட்டா? நான் பிந்தின வசனத்தை சொன்னேன். உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் கர்த்தரை என்ன செய்யுங்க? மகிமைப்படுத்துங்கள், தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஏன் மகிமைப்படுத்தணும்? கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்கள், ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய நீங்கள். ஓகேவா? உங்களை கிரயத்துக்கு வாங்கியிருக்காரு. கிரயம் கொடுக்கப்பட்ட கிரயம் எவ்வளவு தெரியுமா? அவரோட உயிரை கொடுத்திருக்காரு, கடைசி சொட்டு ரத்தத்தையும் கொடுத்திருக்கார், அவர் சரீரத்தையும் பிச்சு கொடுத்திருக்கார். ஓகே, அதனால தான் இவ்வளவு கிரயம் கொடுத்து தான் உங்களை மீட்டு கொண்டிருக்கிறார். மீட்டு கொண்டது சும்மா இல்லை, ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இல்லை. இந்த உலகத்துல மீட்கப்பட்ட சந்ததி ஒன்று இருக்கு என்பதை மொத்த உலகத்துக்கு காண்பிக்க விரும்புகிறார். இந்த ஆத்தூர்ல ஒரு மீட்கப்பட்ட சந்ததி, வேறு பிரிக்கப்பட்ட சந்ததி, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, உலகத்தை ஜெயிக்கிற ஒரு சந்ததி, பிசாச காலு கீழே போட்டு மிதிக்கிற ஒரு சந்ததி இருக்கு என்பதை தேவன் காண்பிக்க விரும்புகிறார். ஓகேவா? அதற்காகத்தான் உங்களை கிரயத்துக்கு வாங்கினார். கிரயத்துக்கு வாங்கி சொல்றாரு, நான் துவக்கிட்டேன், இதை நீ கண்டினியூ பண்ணுன்றார். கல்வாரி சிலுவையின் மூலம் நான் துவக்கி விட்டுட்டேன். துவக்கி விட்டு 12 பேர்கிட்ட கொடுத்து, 120 பேர்கிட்ட கொடுத்து, 3000 பேர்கிட்ட கொடுத்து, 5000 பேர்கிட்ட கொடுத்து, இன்னைக்கு உலகம் முழுவதும் அதை கொண்டு வந்து கொடுத்து ஸ்தாபிச்சு இப்ப சொல்றாரு, நீ இன்னொரு ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற, இன்னொரு ராஜா கூட கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிற, உனக்குள்ள இருக்கிற ராஜா யார் என்பது புரிஞ்சுக்கிட்டு இப்ப நீ ஒரு உலகத்தை கிரியேட் பண்ணுன்றார். எத்தனை பேர் விரும்புறீங்க? பாருங்களேன், நோக்கம் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொன்னா, பரலோகம் போறது மட்டுமே கவனம் வச்சு அதை பேசிட்டே இருப்பாங்க. ஆனா வசனம் சொல்லுது பரலோகத்தை பத்தி, பரலோக ராஜ்யத்தை பத்தி தான் பேசுது. புரியுதா? வித்தியாசம் புரியுது இல்லை? எல்லாம் பரலோகம், ரட்சிக்கப்பட்டோம், கர்த்தருக்காக எல்லாத்தையும் வேணான்னு உதறி விட்டோம், மோட்சம் போய் சேர்ந்தோம். இதான் லைஃப்ன்ட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இப்படி ஓடிட்டே இருக்காங்க. ஆனா ஒண்ணு வேதம் தெளிவா சொல்லுது, ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு பூமிக்குள்ள தன் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவே விரும்புகிறார். இந்த பூமியை பிசாசு உண்டாக்கல, மனுவர்க்கத்தை பிசாசு உண்டாக்கல, இது உண்டாக்குனதெல்லாம் தேவன். அப்படிதானே? உண்டாக்கி மிஸ் பண்ணிட்டான், மனுஷன் மிஸ் பண்ணிட்டான். பட் ஆனா திரும்பவும் தேவன் என்ன செஞ்சிட்டு இருக்காரு? இப்ப நீங்களும் நானும் உலகத்தை உருவாக்குவதை தேவன் விரும்புகிறார். நீங்க விரும்புறீங்களா? ரைட்? அதற்காகத்தான் உங்களை கிரயத்துக்கு வாங்கினார். அவருக்கு சொந்தமாய் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கிட்டாரு தானே? எத்தனை பேர் சொல்றீங்க நான் அவருக்குரியவன்? ஆமென். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும், தேவனுக்கு உடையவர்களாகிய உங்க சரீரத்தினாலும் உங்க ஆவியினாலும். அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ இந்த டைரி நான் காசு கொடுத்து வாங்கினேன், சரியா? இதை நான் எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நான் காசு கொடுத்து தான் வாங்கியிருக்கேன், இது எனக்குரியது, சரிதானே? இதை நான் எழுதுறதுக்கும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி யாராச்சும் போட்டு முத்துன்னு முத்துறதுக்கும் யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி இது கிழிச்சும் போடலாம். ஏன்? இது எனக்குரியது, சரிதானே? கிரயத்துக்கு நான் வாங்கியிருக்கேன். கர்த்தர் சொல்றாரு, உன்னை நான் கிரயத்துக்கு வாங்கியிருக்கேன். அவர் உன்னை அடிக்கிறதுக்கு வாங்கலை, உன்னை வச்சு செய்யறதுக்காக வாங்கலை, உன்னை பாடுபடுத்துறதுக்காக வாங்கலை. எதுக்கு வாங்கினாராம்? பிள்ளையா இருக்கும்படிக்கு வாங்கினார்.
சுதந்திரவாளியா இருக்கும்படிக்கு வாங்கினார், சகலவற்றையும் அனுபவிக்கும்படிக்கு, தேவ ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை பூமியில் அனுபவிப்பதற்காக உங்களை வாங்கி கொண்டார். அதனால தான் இப்போ ஒவ்வொரு நாளும் இப்போ என்ன செய்யணும்? நீ கிரயத்துக்கு வாங்கி கொண்டதுனால நான் எனக்குரியவன் அல்ல, உனக்குரியவன். ஒன்னே ஒன்று சுகம் உங்களுக்கு வேண்டிக்கு ஒரு சீக்ரெட் என்ன தெரியுமா? உமக்குரியவன் நான், என் சரீரம் உமக்குரியது, என்னுடைய ஆவி உமக்குரிய ஆலயம். ரைட்டா? இந்த ஒரு வெளிப்பாடோடு வெளிச்சத்தோடு கூட அப்படியே விட்டு கொடுத்துருங்க. உங்கள் சரீரத்தை அவர் கையில் கொடுங்களேன், அவர் நிச்சயிவார், சுகமாக்கிடுவார். குடும்பம் அவர் ஏற்படுத்தப்பட்டது, சண்டை சச்சரவு பிரச்சனையாக இருக்கா, குடும்பத்தை அவர் கையில் கொடுங்க. அவர் எப்படி ஒரு குடும்பம் இருக்குன்னு அவருடைய மைண்டில் இருக்கோ அதை உள்ள கொண்டு வந்துடுவார். புரியுதுங்களா? அதனால தான் அவர் பெருகணும். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு இப்போ நம்ம லைஃப்பில் அவர் அதிகரிக்கணும்.